அது மட்டும் இல்லாம முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. சொல்றது புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். விக்கிரகத்துக்காக தான் நானும் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? விக்கிரகத்துக்காக? ஆமா, என் பேரு கனகாம்பரி. நாங்க ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி ஹரிஹந்தபுரத்துல இருக்கிற தக்ஷணநாதர் கோவில பரம்பரையா நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹரிஹந்தபுரமா? ஆமா, இந்த ஊருக்கு வந்தவொடனே எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நீங்களும் அந்த விக்கிரகத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க. அந்த விக்கிரகம் உங்களுக்கு எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோடது பெரிய கதை, அதையெல்லாம் விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. உங்க கதையை முதல்ல சொல்லுங்க. அந்த விக்கிரகம் உங்களுக்கு எதுக்கு? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமும் இல்லை. அப்படின்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க முடியாது. வர்றேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாமே. நான் என்னோட கதையை சொல்றேன். உங்களுக்கு எதுக்கு அந்த விக்கிரகம் வேணும்னு நீங்க சொல்லுங்க. விருப்பாக்ஷா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அவமானப்படுத்துவ? அதுவும் அவங்க முன்னாடி என்ன பிச்சை எடுக்க சொல்றல்ல? உனக்கு அந்த விக்கிரகம் கிடைக்கணும்னு என் சக்தியை மீறி நான் முயற்சி பண்ணியும் அது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலல்ல? உன்னை சொல்லி குத்தமில்ல விருப்பாக்ஷா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மல்லி. அவதான் இதுக்கெல்லாம் காரணம். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நாம எல்லாம் கஷ்டப்பட்டு தேடின அந்த விக்கிரகத்தை தண்ணியில தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிட்டா. அதனால தானே விருப்பாக்ஷ எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்துறான். இந்த தடவை என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது மல்லி. உன்னால எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு சரியான தண்டனை நீ அனுபவிச்சு ஆகணும். மாதவா, கூப்பிட்டீங்களா? தலகணம் புடிச்ச அந்த மல்லிய புடிச்சு ஜெயில போடியா. இந்த தடவை நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல இன்னொரு முறை அவ என்கிட்ட வாலாட்டவே கூடாது. ஐயா, அநேகமா இந்த நேரத்துக்கு அவ அம்மன் கோயிலுக்கு தான் போயிருக்கணும். அங்கே போய் எடுத்துக்கிட்டு வரேன். உடனே கிளம்பு. அவ கோவில்ல இல்லனா வீட்டுக்கு போ. அந்த பங்காரிய புடிச்சு விசாரி. அவ எங்க இருப்பான்னு அவனுக்கு நல்லா தெரியும். கிடைச்சா கையோட இழுத்துக்கிட்டு வா. அவளுடைய கடைசி அத்தியாயத்தை இன்னைக்கு நான் எழுத போறேன். ஒரு வார்த்தை விசாரிச்சுட்டு வரவா? இல்லடா, பக்கத்துல நாங்க இருந்தப்போ எப்படி அந்த போலீஸ்காரன் எங்களுக்கு தெரியாம மல்லியை கூட்டிட்டு போவான்? என்னமோ நடந்திருக்கு, ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் நம்ம ஜாதிக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. சேகரா, நீங்க ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களா? ஆமா தேசிகரையா, ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு அம்மன் கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லு சேகரா, முடிஞ்சதை செய்யலாம். தேசிகரையா, எங்க மல்லி திடீர்னு காணாம போயிட்டா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எவ்வளவு தேடி அவ கிடைக்கல. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா ஜெகதாம்பா, உன்னோட ஆணையால உன்னோட சங்கல்பம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு தாய். என்னால முடிஞ்ச உதவியை இவங்களுக்கு நான் செய்யறேன். சேகரா, அந்த தாய் உனக்கு உதவி செய்ய சொல்லி எனக்கு ஆணையிட்டு இருக்கா. அதனால தான் வீட்டில் இருந்தவன் உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சுவாமி,
தயவு செஞ்சு எங்க மல்லியக்காவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. கவலைப்படாத வித்யாசங்கரா, மல்லி எங்க போயிருக்கா எப்படி இருக்கான்னு சொல்றதுக்கு தான் நான் ஒருத்தன் இருக்கேன்ல. அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். பொண்ணை காணாம எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. மல்லிங்கிறவ வெறும் மல்லி இல்லப்பா, மல்லி உடம்புக்குள்ள உன் சுந்தரியும் இருக்கா. சுந்தரிங்கிறது யாரு? நான் பெத்த பொண்ணு. அவ நீ பெத்த பொண்ணு மட்டும் இல்லப்பா, அவ பின்னாடி பல 100 வருஷ இதிகாசம் இருக்கு. பல ஜென்மத்து கடமை இருக்கு அவளுக்கு. அவளோட அந்த கடமைகள் தான் சில நேரத்துல அவளை இந்த மாதிரி ஏதாவது பண்ண வச்சிடுது. ஆனா இதனால அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன் சொல்றேன்னா, அவ வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவ கூட அம்மனே இருக்கா. அந்த அம்மன் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்துமே வராது. வாங்க, அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு நான் சொல்றேன். விருப்பாக்ஷா, அந்த மாரியப்பனால இனிமே நமக்கு எந்த காரியமும் நடக்காதுன்னு தோணுது. தானா கைக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் அவன் வேணும்னே நழுவ விடுறான்னு எனக்கு தோணுது. இப்படி சும்மா சந்தேகப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடிக்கு எல்லாத்தையும் தீர விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாம் பேசணும். ஒரு சின்ன லாபமாவது நமக்கு கிடைக்குமான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுறது தான் நமக்கு நல்லது. நல்லா யோசிச்சுதான் பேசுறேன் விருப்பாக்ஷா. ஹரிஹந்தபுரத்துல கிடைச்ச விக்கிரகத்தை கோழ மாதிரி யார் கையிலயோ கொடுத்துட்டு வெறும் கைய வீசிட்டு வந்திருக்கான். காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு 4 ரவுடி பசங்களுக்கு பயந்து ஓடி வந்திருக்கான். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப சின்ன பொண்ணு அந்த மல்லி. அவகிட்ட இருக்கிற விக்கிரகத்தை அவனால புடுங்கிட்டு வர முடியல. இதுக்கு மேல அவன் ஏதாவது செய்வான்னு எதிர்பார்க்கறது வீண் தான். அவன் காக்கி சட்டை நமக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்ல. நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா இதுக்கு மேல நம்மளால அவனை விட்டுட்டு முன்னேறி போக முடியாது. ஏன்னா நம்மளை பத்தின எல்லா உண்மைகளும் நல்லா தெரியும். உண்மைகளா? நம்மளை பத்தின எந்த உண்மையும் வெளியே வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். எதுவுமே பிரயோஜனப்படலைங்கும் போது அவனுக்கே ஒரு வழி பண்ணிட்டா முடிஞ்சு. விக்கிரகம் கிடைக்கலன்ற ஆத்திரத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காது. இது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான பிரச்சனை கிடையாது. அந்த விக்கிரகத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது நாம 3 பேர் மட்டும்தான். முதல்ல விக்கிரகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. மற்ற விஷயத்தை அப்புறம் பேசுவோம். விக்கிரகம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இந்த தடவை அந்த விக்கிரகம் இந்த கடிக்கிட்ட இருந்து தப்பிச்சு போக வாய்ப்பே கிடையாது. சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. உன் வித்தையை பயன்படுத்தி பார். விக்கிரகம் எங்க போச்சு, எந்த திக்குல இருக்கு, யார் கையில இருக்குன்றத கண்டுபிடிச்சு பார். அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இனிமே அது நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக எந்த வாய்ப்பும் கிடையாது. அது நம்ம கைக்கு வந்து சேர்ந்தே ஆகணும். மணிகண்டா, என் தாய் முன்னாடி மண்டலத்தை போடு. பலி கொடுத்தே தீரணும். பலிக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணு. எலுமிச்சம் பழங்களை கொண்டு வந்து வை. அந்த விக்கிரகம் நம்ம கைக்கு கிடைச்சே தீரணும். விக்கிரகம் தண்ணியில போய்கிட்டே இருக்கு. இப்ப அந்த விக்கிரகம் மிதந்து போறது நின்னு போச்சு. யாரோட கையோ அந்த பெட்டியை நோக்கி வருது. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வேற வழியில என்ன உடனே இப்ப என்கிட்டயே வந்திருக்கியா? ருத்ரையா,